கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்திருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தராய் இயேசு ராஜா சொல்கிறார். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். உன் வீட்டாரே சத்துரு. கல்யாணம் முடிஞ்சு போயிருப்பாங்க. வீட்டில் பார்த்தா மாமியார் மருமகளுக்குள்ளே 1008 குழப்பம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே 1008 குழப்பம் வரும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லா பிரச்சனையும் உள்ளே வந்துடும். ஒரு குடும்பம் அப்படின்னா வீட்டுக்கு வந்த மருமகளை தாம் பிள்ளையை போல பார்க்கும்போது ஒரு பிரச்சனை வராது. மாமியாரை தான் தாயை போல பார்க்கும்போது அந்த இடத்துல பிரச்சனை வராது. கணவன் மனைவிக்குள்ளே உண்மையான அன்பு இருக்கும்போது பிரச்சனை வராது. இதயத்துக்குள்ள கசப்பு இருக்கும்போது, வெறுப்பு இருக்கும்போது, அதுக்கப்புறம் எல்லாமே குழப்பமா மாறிடும். ஒரு குடும்பத்துக்குள்ளே சந்தோஷம் வேணும், சமாதானம் வேணும், ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா இதயத்துக்குள்ளே கசப்போ வெறுப்போ பகையோ இருக்கும்போது வீட்டுக்குள்ளே நிம்மதி இருக்காது. நிறைய குடும்பத்திலே பணம் இருந்தா ஒரு மெத்தட்ல இருக்கிறாங்க, பணம் இல்லைன்னா ஒரு மெத்தட்ல இருக்கிறாங்க. சில குடும்பத்திலே ஏன் கண்ணீர் வடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமாக போய் உள்ள பார்க்கும்போது அவங்களோட வாழ்க்கையில் ஒன்று கஷ்டப்பட்டிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஏழை எளிய ஜனமாக இருப்பாங்க, ஒடுக்கப்பட்ட நிலைமையில் இருப்பாங்க, பலவிதமான பிரச்சனையில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்போ இந்த கொரோனாக்கு அப்புறம் நிறைய குடும்பத்தில் கடன் தான் கோடி கணக்கில் கூடியிருக்கு. நிறைய ஜெப குறிப்பு வரும்போது கடன் 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 கடன். என் வாழ்க்கையிலே நான் ரொம்ப கடனில் கஷ்டப்பட்டவன். என்னோட வாழ்க்கையிலே அதிகமான எனக்கு பிரச்சனைக்கு வர்றதுக்கு காரணம்னு சொல்லி பார்க்கும்போது கடன். வியாபாரத்தில் இருக்கும்போது 1/2 கோடி கடன். இதை ஏன் இன்னைக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி கடைசி வரைய கூட இருக்கிறதே அவ்வளோ பெரிய கிஃப்டாக இருக்குது. ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டு அப்படின்னா உடனே டைவர்ஸ் பண்ணிடுறாங்க. கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சண்டை வந்துட்டு அப்படின்னா உடனே அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருந்தாங்க, இல்லைன்னா இவங்க அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருந்தாங்க. ஒரு குடும்பம் சேர்ந்து வாழ்றது அவ்வளோ இந்த கடைசி காலத்தில் ஒருமனப்பட்ட ஆவியே இல்லை. ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ் அப்படிம்பாங்க. சில குடும்பத்துலலாம் வேற வழியே இல்லை அப்படிம்பாங்க. சில குடும்பத்தில் நான் ஏன் வாழணும் அப்படிம்பாங்க. சில குடும்பத்தில் நான் ஏன் இருக்கணும் அப்படிம்பாங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் ஒரு சில பிரச்சனைகள் வரும்போது சடக்குன்னு வார்த்தை வாயிலிருந்து வந்துடும். கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப நிறைய பிரச்சனைக்கு இப்போ இதுதான் காரணம். காலைல தூங்கி எந்திரிச்சிடலாம், குடும்பம் சந்தோஷமா இருக்கா, எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா, வீட்டில் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கா, பையனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கா, கணவன் மனைவிக்குள்ளே ஐக்கியம் இருக்கா, குடும்பத்துக்குள்ளே எல்லா காரியத்திலையும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கா, உங்க குடும்பம் சமாதானமா இருக்கா. வேதத்தின்படி நம்ம பார்க்கும்போது கையின் கிரியைகளை தேவன் ஆசீர்வதிக்கிறார். நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ அது எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து உண்மையா இருக்கிறோம்.
இதெல்லாம் நம்ம கால வேளையிலே சற்று ஆராய்ந்து பார்க்கணும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். அதுக்கு தான் நான் இவ்வளவு நேரம் பேசிட்டேன். சத்துரு யாரு? வீட்டுக்குள்ளதான் இருப்பாங்க. இப்ப என் வாழ்க்கையில நான் சொல்ல முடியும்பா, நான்லாம் வியாபாரத்துல இருக்கும்போது கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறேன். என் வீட்டுல மனைவி தெரியாம சேட்டை பண்ணி எல்லாம் சொத்தெல்லாம் அழிச்சாச்சு, நகை அழிச்சாச்சு, வீடு அழிச்சாச்சு, வியாபாரம் நட்டமாயிட்டு, நடு ரோட்டுக்கு வந்துட்டேன். ஆனா என் மனைவி கண்ணீரோடு என் கூட இருந்தா. ஊரை விட்டு நஷ்டப்பட்டு போயிட்டேன், அப்பவும் கண்ணீரோடு கூட இருந்தா. சர்ச்சில் வேலைக்கு வந்தேன், முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன், அப்பவும் பொறுமையோடு இருந்தேன். பைபிள் காலேஜ் படித்தேன், அப்பவும் பொறுமையோடு இருந்தேன். இப்போ ஊழியம் பண்ணிட்டு இருக்கோம், குடும்பமாக ஊழியம் பண்ணிட்டு இருக்கோம். மனைவியும் பைபிள் காலேஜ் படித்தேன், குடும்பமாக கையில் பைபிள் எடுத்து வாசித்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். நீடிய பொறுமையோடு இருந்தேன். அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு அது ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. நான் நஷ்டப்பட்டு நடு ரோட்டில் நிற்கும் போது மனைவி விட்டுட்டு போயிருந்தா என் லைஃப் எல்லாமே பிரிஞ்சிருக்கும், குடும்பம் பிரிஞ்சிருக்கும். வியாபாரத்தில் இருக்கும்போது மனைவி தெரியாம கடன் வாங்கிட்டு இருந்தேன், அப்பவும் கோவப்பட்டு போயிருந்தான்னா இந்த லைஃப் எல்லாமே முடிஞ்சிருக்கும். சரீரத்தில் பலவீனத்தின் நிமித்தமாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தேன் 2008. டாக்டர் சொல்லிட்டாரு, இவன் பிழைக்க மாட்டான், அவ்வளோதான், 48 மணி நேரம் கழிச்சுன்னு சொல்ல முடியும் அப்படின்னாங்க. அந்த ரவிராஜ் 2025 உயிரோட தான் இருக்கு. அப்போ தேவனுடைய கிருபை உயிர் பிச்சை, அவ்வளோதான். அப்போ ரவிராஜ் உயிரோட இருக்கான் அப்படின்னாலே அது உயிர் பிச்சையில் போயிட்டு இருக்கு, அவ்வளோதான். ஒவ்வொரு நாளும் உயிர் பிச்சை, அவ்வளோதான். யாரெல்லாம் காலவேளை செய்தி கேட்குறீங்களோ, எனக்கா முடிஞ்சா ஒரு நிமிஷமா ஜெபித்து விழுங்க. ஏன்னா கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்போது பல பாடுகள், உபத்திரங்கள், பல போராட்டங்கள். கர்த்தர் தான் ஒரு மனுஷனை பாதுகாக்க முடியும். இன்னைக்கு காலவேளை செய்தி என்ன தெரியுமா? சத்துருக்களை சிநேகியுங்கள். பக்கத்து வீடு எடுத்தா அங்க ஒரு சண்டை, சொந்தக்காரங்கிட்ட அங்க ஒரு சண்டை, வீட்டுல மாமியார் மருமகளுக்குள்ள அங்க ஒரு சண்டை, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள அங்க ஒரு சண்டை, வியாபாரத்துக்கு போனா அங்க ஒரு சண்டை, கம்பெனி வேலைக்கு போனா அங்க ஒரு சண்டை. சில வீட்டிலலாம் தூங்கி எந்திரிச்சா யார்ட்டையோ சண்டை போடணும். இன்னும் சில குடும்பம் இருக்கு, யாரை பார்த்தாலும் சத்ருவாவே பார்ப்பாங்க, பேய் மாதிரியே பார்ப்பாங்க. நம்ம இருதயத்துக்குள்ளே ஒரு ஆளை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணி பார்க்குறோமோ அதுவே நம்முடைய வாழ்க்கையில பல பிரச்சனைக்கு ஆபத்தா மாறிடும். பைபிள் என்ன போட்டிருக்கு? அன்பு கூறணும். இன்னைக்கு என்ன நடக்கு அப்படின்னா, அன்பு கூறுறாங்க, அன்பு எதிர்பார்க்கிறாங்க. அன்பு கூறுறது மட்டும்தான் நம்ம வேலை. ஒருவேளை அவங்க கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி வாழ்றாங்களா, பாவத்துக்குள்ளே, அசுத்தத்துக்குள்ளே, அக்கிரமத்துக்குள்ளே, விக்கிரத்துக்குள்ளேயும் கிடக்குறாங்களா, நம்ம அதை விட்டு பிரிந்து நம்ம தேவனுடைய பிள்ளையா வாழணும். அது நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன? அந்நிய நோகத்துல போய் பிணைக்கப்பட்டுறக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை அறியாத ஜனங்களோடு போய் பழகிடக்கூடாது. நம்ம எந்த இடத்துல இருக்கோம், யார்கிட்ட பழகுறோம், அவங்க எப்படிப்பட்டவங்க, எல்லாமே நம்ம யோசித்து பார்க்கணும். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். வீட்டாரே சத்துரு, வீட்டுக்கு வந்து மருமகள்கிட்ட அன்பு கூற முடியல, மாமியார்கிட்ட அன்பு கூற முடியல, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள உண்மையான ஒரு அன்பை நிறைய வீட்டுக்குள்ள பார்க்க முடியல. அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, வாழ்ற வாழ்க்கை ஒரு நரகம் போல மாறிடும். சமாதானமே இருக்காது, சந்தோஷமே இருக்காது. இதெல்லாம் ஏன் காலையில பேசுறேன் அப்படின்னா, சில வீட்டுல இதுதான்ப்பா பிரச்சனை. வெளியில பார்த்தா சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க, ஆனா இருதயம் ஃபுல்லா காயமா இருக்கும். ஐயோ, என் புருஷன் அப்படி பேசிட்டானே, என் மாமியார் என்ன அப்படி பேசிட்டாங்களே, என் மருமகன் என்ன அப்படி பேசிட்டாங்களே. ஒரு குடும்பத்துல ஒரு 4 பேர் 6 பேர், அந்த 6 பேருக்குள்ளேயுமே சில வீட்டுல நிம்மதியை காணும். சில குடும்பத்துல சரீரத்துல வியாதி, சுகரு, பிரஷர்ன்னு சொல்லி வயசாயிருக்கும், அது வேற பிரச்சனை. சில வீட்டுல பார்த்தா படுத்த படுக்கையா இருப்பாங்க.
அவங்கள கவனிக்க முடியாத அளவுக்கு சரீரத்தில் மாறி மாறி பலவீனம் வந்துகிட்டே இருக்கும். எந்த சூழ்நிலையிலே காலை வேளையில செய்தி கேட்டாலும் சரி, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். கஷ்டமான சப்ஜெக்ட் தானே, எப்படி செய்ய முடியும்? பைபிள்ல நமக்கு என்ன எழுதியிருக்கோ அதை கை கொள்றது தான் நம்ம மேல விழுந்த கடமை. கை கொண்டால் மட்டும்தான் ஆசீர்வாதம். சில வீட்டில் என்ன நடக்கு அப்படின்னா, கல்யாணம் முடிச்சு ஒரு வருஷத்துக்குள்ள நீ ஒரு 5 பவுன் நகையை கம்மியாக கொண்டு வந்துட்டேன், ஒரு 10 பவுன் கம்மியாக கொண்டு வந்துட்டேன், அதை போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி புருஷனும் அனுப்பி வச்சுருவாங்க, மாமியாரும் சேர்ந்து அனுப்பி வச்சுருவாங்க. கேட்டால் நிச்சயம் பண்ணும்போதே இத்தனை பவுன் தரேன்னு சொல்லியிருந்தாங்க, அப்படியே போய் இருந்து வாங்கிட்டு வந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுருவாங்க. போனதுக்கப்புறம் பார்த்தா ஃபோனே பேச மாட்டாங்க, ஃபோனே அடிக்க மாட்டாங்க, போய் கூப்பிட போக மாட்டாங்க. எப்படியாவது நகை வேணும், நகை வேணும், நகை வேணும். வீட்டுக்கு வந்து மருமகள்கிட்ட அன்பு கூற மாட்டாங்க. பிள்ளைக்கு ஒரு சட்டம், மருமகளுக்கு ஒரு சட்டமா கிடையாது. தாம் பிள்ளையை போல பார்க்கணும்னு சொல்லி பைபிள் சொல்லியிருக்கு. ஒருவேளை அவங்க எந்த சூழ்நிலை நமக்கு தெரியாது. அப்ப என்ன செய்யணும்? அன்பு கூறணும். இன்னைக்கு இந்த அன்பு கூறாமல் இருக்கிற வரையும் தான் நிறைய வீட்டுக்குள்ள பிரச்சனை முடிய மாட்டேங்குது. பிரச்சனை முடியவே மாட்டேங்குது. சில குடும்பத்துல மாமியார் மருமகளுக்குள்ள பேசாமையே இருக்கிறாங்க. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் உண்டு. கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு, எல்லா பக்கமும் இடம் வாங்கி போட்டிருக்காங்க. பிசினஸ் பார்த்தா பல பிசினஸ், இன்னொரு பக்கம் பார்த்தா வேற லெவல்ல இருக்கிறாங்க. ஒரு மாசம் ஒரு 1 லட்ச ரூபா லாபம் மட்டும், பெரிய பிசினஸ். அவங்க ஊர்லயே ஒரு பெரிய ஆளா இருக்காங்க. ஆனால் மருமக மாமியாருக்கு ஒரு 2 இட்லி கூட கொடுக்க மாட்டேங்க. அந்த மாமியார் பாதிச்சு, இந்த வீட்டில் நான் இருக்கிறோட நான் இன்னொரு பையன் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு, அவ்வளவுதான். சர்ச்சுக்கு வரும்போது பார்த்தா மருமகளும் உள்ள வந்துருவாங்க, மாமியார் உள்ள வந்துருவாங்க. ஆனா வீட்டில் போய் என்ன பிரச்சனை பார்த்தா 2 இட்லி கூட கொடுக்க மாட்டாங்க. கொஞ்ச நாள் இப்படியே போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி இந்த வீட்டில் இருக்க விரும்பலை, என்னால் இருக்க முடியல, எனக்கு வயிறு பசிக்கும்போது நான் சாப்பிட முடியல, நான் அடுத்த பையன் வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு கிளம்பி போயிட்டாங்க. பணம் பார்த்து லட்ச லட்சமா வருது, கோடி கணக்கில் வருது. ஆனா வீட்டில் மாமியார் மருமகளுக்குள்ள ஒரு 2 இட்லி பிரச்சனை. மிஞ்சி போனா ஒரு 20 ரூபா இல்லை ஒரு 30 ரூபா. கோடிக்கணக்கில் பணம் வருது, ஆனா 2 இட்லி கொடுக்க முடியல. இவ்வளவுதான் ஒரு வீட்டுக்குள்ள உள்ள பிரச்சனை. சில வீட்டில் கடன் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குடும்பம் பிரிஞ்சு போயிருது. கல்யாணம் முடிக்கும் போது என்னெல்லாம் சொல்லி நம்ம சர்ச்சில் கல்யாணம் முடிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கையில சின்ன பிரச்சனை வந்தா அதை என்ன செய்யணும்? பெரிய பிரச்சனையா இருந்தாலும் என்ன செய்யணும்? பெரியவங்களை கூட்டு உட்காந்து பேசணும். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். நிறைய குடும்பத்துல குடும்ப தலைவர் தான் பிரச்சனையா இருக்கும். வீட்டுக்கு தெரியாம கடன் வாங்கிடுவாங்க, வீட்டுக்கு தெரியாம போய் ஏதாவது தப்பு பண்ணிடுவாங்க, இல்லைன்னா விபச்சாரத்திலே விழுந்துருக்காங்க. சில குடும்பத்துல அந்த பிரச்சனையும் இருக்கு. சில குடும்பத்துல வேற தொடர்பு, தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பு, தேவையில்லாத நபர்கிட்ட பழகுறது. இவ்வளவு பிரச்சனை ஒரு வீட்டுக்குள்ள சுத்தி வரும். இதுக்கு நடுவுல ஒரு குடும்பம் கர்த்தருக்குள் இருந்தா மட்டும்தான் ஆசீர்வாதம். அதனால காலை வேளையில யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, வீட்டுல எந்தெந்த பிரச்சனை இருக்கு ஒரு டைரி எடுத்து எழுதுங்க. என் கணவர் இப்படி இருக்காரு, என் பையன் இப்படி இருக்கான், என் பிள்ளை இப்படி இருக்கு, இந்த பிரச்சனை மாறணும்ப்பா. எழுதி வச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. நீங்க இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. உங்க வீட்டுல என்ன சூழ்நிலை அதை அப்படியே எழுதி வைங்க. இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. இந்த குடும்பத்துல இதுதான்ப்பா பிரச்சனை, இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா, இந்த பிரச்சனை வீட்டுக்குள்ள வரக்கூடாதுப்பான்னு சொல்லி நீங்க ஜெபிக்கும் போது உங்க குடும்பம் ஆசீர்வாதமா மாறும். என்னுடைய வாழ்க்கையிலே நான் வியாபாரத்தில் இருக்கும்போது எனக்கு ஒரு மனுஷன் மாந்திரியம் பண்ணியிருந்தான். என்கிட்ட 13 லட்சம் பணம் வாங்கியிருந்தான்.
நான் சொல்கிறது எப்படின்னா 2010 2014 15 13 லட்சம். வியாபாரத்தில் நஷ்டம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. நகைலாம் பேங்கு போச்சு, இடம்லாம் பேங்கு போச்சு, வியாபாரம்லாம் நஷ்டமாயிட்டே இருந்துச்சு. என் மனைவி பக்கத்தில் இருக்க சர்ச்சில் போய் அழுது 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 ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஒரு 3 வருஷம் 4 வருஷம் அழுது ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஒரு ஸ்டேஜில் ஆலயத்தில் போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், என் கணவரை நீங்கள் வச்சுக்கோங்கப்பா, என் கண்ட்ரோல் இல்லை, மாந்திரியத்தில் ஒரு மனுஷன் கண்ட்ரோலில் இருக்கான், இந்த கணவரை நீங்கள் வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணி என்னோட சமூகத்தில் அர்ப்பணித்து விட்டேன். அந்த ரவிராஜ் தான் இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கு. அந்த கண்ணீரின் ஜெபம். அப்போ கர்த்தருடைய பிள்ளையில ஒரு உபத்திரம் வரும்போது அந்த உபத்திரத்துல வெளியில எப்படி வரணும் அப்படின்னா, சில நேரத்திலே கண்ணீர் வெடித்து ஜெபிக்க வேண்டிய ஜெபமா இருக்கும். ஏன்னா குடும்பத்திலே கணவரே சத்துருவா மாறிடுவாங்க. ஒரு குடும்பத்தில் எனக்கு ஒரு ஜெப குறிப்பு வந்துச்சு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கையில் இருக்கும்போது ஒரு ஜெப குறிப்பு வந்துச்சு. அப்போ நான் கேட்டேன், உங்க கூட ஹாஸ்பிட்டல்ல யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டேன். நான் மட்டும்தான் தனியா இருக்கிறேன், 15 நாள்ல ஹாஸ்பிட்டலா இருக்கேன், எனக்கு யாருமே இல்லை, உங்க மெசேஜ் நான் டெய்லி கேட்பேன், அது எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு, அதனால நான் உங்கள்கிட்ட கூப்பிட்டேன் அப்படின்னாரு. மனைவி இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. இன்னும் ஃபேமிலி இருக்கிறாங்க. அவங்களாம் ஏன் பார்க்க வரல? நான் இஷ்டம் போல வாழ்ந்துட்டேன். நான் டெய்லி தண்ணி அடிப்பேன், வீட்டில் மனைவி வந்து அடிப்பேன், கெட்ட வார்த்தை பேசுவேன். ஒரு நாள் எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு என்னை யாரும் பார்க்க வரவே இல்லை, என்னை யாருமே பார்க்க வரல. நான் ஹாஸ்பிட்டலில் தனியாக தான் இருக்கிறேன், அவங்க யாரும் என்னை பார்க்க வர மாட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் ஒரு தனி வார்டில் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு. நல்லா இருக்கும்போது மனைவியை போய் தாறுமாறா பேசி, கெட்ட வார்த்தை பேசி, தண்ணி அடிச்சு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கெட்ட வார்த்தை பேசி, இப்படியே ஒரு மனுஷன் வாழ்ந்துருக்கான். ஆனால் உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் போனோன்னு அங்கே தனியாக கிடக்காரு. ஏன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லை, ஐக்கியம் இல்லை, ஒரு பேச்சுவார்த்தை இல்லை. இதுதான் இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள். யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ, குடும்பம் ஃபுல்லா கர்த்தருக்குள் இருக்கா? உங்களுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்பட்ட வம்சமா இருக்கா? தேவனுடைய கரத்துக்குள்ள இருக்கிறோமா? குடும்பம் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால வேலி அடைத்தால் மட்டும்தான் அந்த கடைசி காலத்திலே நம்ம கர்த்தருக்காக வாழ முடியும். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். சில வீட்டெல்லாம் பக்கத்து வீட்டில் பார்த்தா தனியா அனாதையா கிடப்பாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க, ஒடுக்கப்பட்ட நிலைமையில இருப்பாங்க, நெருக்கப்பட்ட நிலைமையில இருப்பாங்க, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில இருப்பாங்க, இக்கட்டான சூழ்நிலை இருப்பாங்க. யாராவது எங்களுக்காக ஜெபிப்பாங்களான்னு சொல்லி பரிதபிக்கிற சில குடும்பம்லாம் உண்டு. அப்படிப்பட்ட ஜனங்களுக்காக ஜெபிங்க, அந்த ஆத்துமாக்களுக்காக ஜெபிங்க. ஏன்னா அந்த கடைசி காலத்துல நிறைய குடும்பத்துல ஒரு காலத்துல சத்துருவா இருப்பாங்க, ஆனா இப்ப பார்த்தா அவங்க அனாதையா இருப்பாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க, சொந்த பந்தம்லாம் இருக்காது. ஒரு குடும்பத்துல ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கும்போது பல வார்த்தைகளை பேசிடுவாங்க. ஆனா திடீர்னு பார்த்தா வீட்டுல 2 பேர் 3 பேர் இறந்து போயிடுவாங்க. ஏன் போனாங்க தெரியாது. அவங்க வீட்டுல பார்த்தா ஒரு ஆள் 2 ஆள் தான் இருப்பாங்க. இதெல்லாம் நிறைய வீட்டுல நடக்கும். சத்துருவா இருந்திருப்பாங்க, இப்ப பார்த்தா யாருமே இல்லாம ஒரு அனாதையா இருப்பாங்க. அப்படிப்பட்ட யாராவது உங்க பக்கத்து வீடுகள்ல இருக்கிறாங்களா? சத்துருவா இருந்தாங்களா? சிநேகியுங்கள், அன்பு கூறுங்க, ஒரு நேரம் சாப்பாடா கொடுங்க, சிநேகிங்க. சில குடும்பத்திலலாம் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உண்டு. காலை வேளையில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ அப்படிப்பட்ட ஜனங்களை சிநேகிங்க. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. இப்ப என்னையெல்லாம் சபிச்சிருக்காங்கப்பா, இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. என் வாழ்க்கையில நான் பல சூழ்நிலையில கஷ்டப்பட்டு வந்திருக்கேன்.
சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள். ஒரு குடும்பத்தில் ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டுட்டான் அப்படின்னாலே, இவன்லாம் ஏன் இருக்கான் அப்படிம்பாங்க, இவன்லாம் ஏன் இன்னும் உயிரோட இருக்கான் அப்படிம்பாங்க. கடனில் கஷ்டப்பட்டுருக்கேன், பல லட்சங்கள் கடனில் கஷ்டப்பட்டுருக்கேன். வியாபாரத்தில் இருக்கும்போது பல லட்சங்கள் கடன். டாக்டர்லாம் சொல்லிட்டார் இவன் பிழைக்க மாட்டான் அப்படின்ட்டாரு. ஆனால் 2025 உயிரோட தான் இருக்கு. அதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம் உயிரோட இருந்தாலும் ஸ்தோத்திரம்ப்பா. ரவிராஜ் இன்னைக்கு காலைல மட்டும் பேசுகிறேன்னா ஸ்தோத்திரம். அவ்வளோதான், முடிஞ்சது. தேவனோட நாம மகிமைப்படட்டும். நம்மளை உயிரோட வச்சிருக்காரு எதுக்கு? அவருக்காக வாழணும், அவ்வளோதான். காலவேளை இணைந்திருக்கிறீங்களா? அண்ணே ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே. ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க. என்ன கஷ்டம், யார் மேலே கசப்பு, யார் மேலே வெறுப்பு, யார் மேலே கோபம், ஒரு பேப்பர் எழுதுங்க, அழகாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் உட்காந்து யோசிங்க, நம்ம அவங்கள மன்னிச்சிட்டோமா, இன்னும் மன்னிக்க முடியாத அளவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அழகாக ஒரு பேப்பரை எடுத்து எழுதியாச்சுன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் டைரி வச்சுருப்பேன். ஒவ்வொரு வசனமாக எழுதிக்கிட்டே இருப்பேன், டைரியில் எழுதிக்கிட்டே இருப்பேன். சில வசனத்தை வாசிக்கும்போது அப்படியே உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். சில வசனத்தை வாசிக்கும்போது இந்த வசனத்தை நான் இன்னும் கீழ்ப்படிலையப்பா, என்னை மன்னிப்பீங்களா அப்படின்னு சொல்லி தேவனோட சமூகத்தில் தாழ்த்த ஆரம்பிச்சிருவேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம இருதயத்துக்குள்ளே தேவையில்லாத எந்த ஒரு காரியம் இருக்குமானால் நம்ம தேவனோட பாதப்படியில் எப்படி உட்காந்து ஜெபிக்க முடியும்? இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஜெபிக்க முடியல. என்ன காரணம்? இருதயத்துக்குள்ள தேவையில்லாத காரியத்தை உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எதுவும் வேண்டாம்ப்பா. மனுஷன் ஃபுல்லா அப்படித்தான் இருப்பான். நம்ம பக்கத்துல நிற்கும் போது ஒரு வார்த்தை பேசுவாங்க, தள்ளி போகும்போது ஒரு வார்த்தை பேசுவாங்க. இது எல்லா பக்கமும் நடக்கும், எல்லா பக்கமும் நடக்கும். நம்ம கூடயே தான் இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா சத்துருவா மாறிடுவாங்க. திடீர்னு பார்த்தா நம்மளை சபிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்மள்ட்ட தான் வாங்கி சாப்பிட்டுருப்பாங்க, நம்ம கூடயே இருந்திருப்பாங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா நம்மளை உட்காந்து சபிச்சுட்டு இருப்பாங்க, சத்துருவா மாறிடுவாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களை என்ன செய்ய? சிநேகிக்கணுமா, ஆசீர்வதிக்கணுமா? இதான் நமக்கு பைபிள்ல சட்டம். ஒருவேளை நம்மளை யாராவது பகைக்கிறாங்களா, அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். நம்மளை யாரு பகைக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம நன்மை செய்யணுமா? இதுதான் தேவ திட்டம். தேவ திட்டத்துக்குள்ளே ஒரு மனுஷன் இருக்கும்போது 90% பிரச்சனை உடனே முடிஞ்சிடும். இன்னைக்கு இதயத்துக்குள்ள பகை, குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத காரியத்துல பிரிவினை, சொந்தக்காரங்களை உட்காந்து சபிச்சுட்டே இருக்கிறது. கேட்டா என் சொத்தை ஃபுல்லா எழுதி வாங்கிட்டான், அவன் நல்லா இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஏசிக்கிட்டே இருப்பாங்க. அவன் நல்லா இருப்பாளா உட்காந்து ஏசிக்கிட்டே இருப்பாங்க. துதித்தலம் சபித்தலம் ஒரே நாவிலிருந்து புறப்படலாகாது. தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயல்படி உண்டாக்கப்பட்ட மனுஷனை அதனால சபிக்கிறோம். அதனால நாவு நெருப்பா இருக்கு, விஷம் நிறைந்ததா இருக்கு. யாரையுமே எதுவும் சொல்ல வேண்டாம். தேவன் நமக்கு உயிர் பிச்சை போட்டிருக்காரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை நம்மளை யாராவது ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்களா, அவங்களுக்காக ஜெபிக்கணும். சத்ருவா இருக்கிறாங்களா, ஜெபிங்கட்டு. சபிக்கிறாங்களா, ஜெபிங்கட்டு. அவங்கள ஆசீர்வச்சிருங்க. யாரெல்லாம் அவங்கள கஷ்டப்படுது அந்த குடும்பத்தை ஆசீர்வச்சிருங்க. ஏன்னா சில குடும்பத்துல என்னை இப்படி சொல்லிட்டாங்களே, என்னை இப்படி சபிச்சுட்டாங்களே, என்னை இப்படி பகைச்சிட்டாங்களே சொல்லி வேதனைப்பட்டு இருப்பாங்க. அப்படி ஒருவேளை யாராவது செய்தி கேட்டால், உங்களுக்கு விரோதமாக யாராவது சத்துருவா இருக்கிறாங்களா, அவங்கள சிநேகிங்க. உங்களை யாராவது சபிச்சுட்டாங்களா, அவங்கள ஆசீர்வதிங்க. உங்களை யாராவது பகைக்கிறாங்களா, அவங்களுக்கு நன்மை செய்யுங்க. இதெல்லாம் தேவ திட்டம். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் செய்யுங்கள், ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். யாருக்கு ஜெபம் பண்ணுமா? நிந்திக்கிறாங்களா, துன்பப்படுத்துறாங்களா? இந்த துன்பப்படுத்துறாங்க அப்படின்னா யார் வீட்டுல இருக்கணும் அப்படின்னா,
சில பணக்காரங்க அப்படிம்பாங்க, சில வீட்டில் மாமியார் அப்படிம்பாங்க, சில வீட்டில் வேலை செய்கிற இடத்துல, வேலைக்கு போகிற இடத்துல அப்படிம்பாங்க, சில இடத்துல வாழ்க்கையே எனக்கு இப்படி தான் இருக்கு அப்படிம்பாங்க. இதெல்லாம் நார்மலாக சில வீட்டில் இருக்கும், வெளியே தெரியாது. உங்களை யாராவது துன்பப்படுத்துறாங்களா, உங்களை யாராவது நிந்திக்கிறாங்களா, உங்களை யாராவது கஷ்டப்படுத்துறாங்களா, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். நீங்க எந்த நாட்டுக்குள்ளே எந்த சூழ்நிலை இந்த செய்தி கேட்டாலும் சத்தியம் சத்தியம்தான். அண்ணே, நான் வேற நாட்டுல இருக்கிறேனே, நான் வேற இடத்துல இருக்கிறேனே, நான் இருக்கிற இடத்துல எனக்கு ரொம்ப நிந்தையா இருக்கு, என்னை ரொம்ப துன்பப்படுத்துறாங்க. எனக்கு ஒரு ஜெப குறிப்பு வந்துச்சு. அந்த வீட்டுல 2 பேர் வேலை பார்க்கணுமா. அதுல ஒரு அம்மா நின்னுட்டு, அப்போ இந்த அம்மா மட்டும்தான் இருந்திருக்கு. அந்த வீட்டுல மொத்தம் 4 மாடியா. அந்த 4 மாடியுமே டெய்லி கிளீன் பண்ணுமா, டெய்லி துடைக்கணுமா. அந்த வீட்டுல பிள்ளைகள் ஜாஸ்தியா, டெய்லி ட்ரெஸ் போட்டுருவாங்களாம், டெய்லி சமையல் பண்ணணுமா. 2 பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்களாம், சம்பளமும் கம்மி தானா. ஒரு அம்மா போயிட்டு ஏஜென்ட்காரன்ட்ட ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு அப்படின்னா அனுப்ப மாட்டேங்கான். 6 மாசம் ஆச்சு அப்படிங்கிறாங்க. 6 மாசமும் 31 நாளும் நான் வேலை பார்க்கிறேன், நான் ஏஜென்ட்ட சொல்லி பார்த்துட்டேன், எனக்கு இந்த வீடு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இல்லைன்னா என்னை அனுப்பி விட்டுருங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. அனுப்பவும் மாட்டுக்காங்க, வேலைக்கு ஆளும் விட மாட்டுக்காங்க. அந்த அம்மா காலையில 4 மணில இருந்து ராத்திரி 11 மணி வரைய வீடை ஃபுல்லா கிளீன் பண்ணி பார்க்கு, சாப்பிட முடியல, தூங்க முடியல, 4 மாடியுமே டெய்லி கிளீன் பண்ணுமா. அந்த தாய் நம்முடைய செய்தி கேட்பாங்க, அண்ணே, நான் இருக்கிற இடம் எனக்கு இதுதானே பிரச்சனை, சம்பளத்துக்காக இங்க வந்தோம்னே, இந்த தேசத்தை விட்டு எங்க நாட்டுக்கு நான் போக முடியல, இந்த இடத்த விட்டு நான் போகணும் அப்படின்னா அந்த ஏஜென்ட்காரன் தான் என்னுடைய பாஸ்புக்லாம் இருக்கு, பாஸ்போர்ட்லாம் அங்கதான் இருக்கு, நான் ஒன்றும் செய்ய முடியலண்ணே, எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க. சில குடும்பத்திலே படுகிற கஷ்டம்லாம் அதிகமா இருக்கும், நிந்தை துன்பம் ஒருவேளை அதிகமா இருக்கா, ஜெபம் பண்ணுங்கள். இந்த காலைவேளை யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, சில குடும்பமே இப்படிதான் போயிட்டு இருக்கு, வெளியே தெரியாது, கடன்ல இருப்பாங்க. கடன் இருக்கவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். என் வாழ்க்கையில நான் கடன்ல இருக்கும்போது, வியாபாரத்துல இருக்கும்போது என்னெல்லாம் பேசினான்னு சொல்லி எனக்கு தெரியும். கடன் இருக்கும்போது என்னெல்லாம் நம்மளை தேவையில்லாம பேசுவாங்க எல்லாம் எனக்கு தெரியும். நான் அதை கஷ்டப்பட்டிருக்கேன், நெருக்கப்பட்டிருக்கேன், ஒடுக்கப்பட்டிருக்கேன், தனிமையா இருந்திருக்கேன், கண்ணீர் வடிச்சிருக்கேன். நம்மளை தேவையில்லாத வார்த்தைகள் பேசுவாங்க. இன்னைக்கும் சில குடும்பத்துல கடன்ல கஷ்டப்படும் போது என் குடும்பம் நல்லா சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஆனா ஏன் இன்னும் இந்த பிரச்சனை மாறப்படும் சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. நம்ம வீட்டுக்குள்ள சாபத்துக்குள்ள ஒரு பொருள் இருக்கக்கூடாது, விக்கிரத்துக்குள்ள ஒரு பொருள் இருக்கக்கூடாது. சில குடும்பத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, விக்கிரத்துக்குள்ள எல்லாம் கொண்டு போய் வீட்டுல வச்சுடுவாங்க. சில பொருள் ஆசையில இருப்பாங்க. சில குடும்பத்துல வீட்டுக்குள்ள சில போட்டோவா இருக்கும், அத லாஸ்ட் அந்த போட்டோ பக்கத்துல போய் நிப்பாங்க, டெய்லி அங்க போட்டோல போய் நிப்பாங்க. இயேசு கிறிஸ்து உயிரோட இருக்கிறார், நம்முடைய பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. உயிர் தெழுந்த இயேசுவை எப்படி நம்ம ஒரு போட்டோல பிடிச்சு வைக்க முடியும்? நல்லா யோசித்து பாருங்களேன். இயேசு உயிரோட இருக்காருப்பா, அவர் ஆவியா இருக்காரு, அவர் உண்மையா இருக்காரு. ஆனா ஜனங்களை என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு போட்டோல போய் பிடிச்சு வச்சு பாக்குறாங்க. கம்ப்யூட்டர் கடையில கொடுத்தா போதும், ஒரு போட்டோ வரைஞ்சு கொடுத்துருவோம், நம்ம கையினால வரைஞ்சிடலாம். அவர் ஆவியா இருக்காரு, அவர் உண்மையா இருக்காரு. அவரை தொழுது கொள்ளணும் அப்படின்னா ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்ளணும். ஒரு வீட்டுல கஷ்டம் எப்படிலாம் வரும் சொல்லி பார்க்கும்போது, வீட்டுக்குள்ளே சாபத்தீடான சில பொருளை கொண்டு வீட்டுக்கு வச்சிருவாங்க, அது விக்கிரக ஆராதனை என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு குடும்பத்துக்குள்ள ஏன் பிரச்சனை வருது, ஏன் நிந்தைகள் வருது, ஏன் துன்பம் வருது? இப்ப என் வாழ்க்கையில நான் சொல்ல முடியும். நான் வியாபாரத்துல இருக்கும்போது
எங்க அப்பா இறந்து போன போட்டோவை வச்சிருந்தேன். நான் கடையில கொண்டு வச்சேன். நான் கடையில இருக்கும்போது, வியாபாரத்துல இருக்கும்போது ஒரு சகோதரன் வந்தாரு. உங்க அப்பா இறந்த போட்டோ இருக்கா வீட்டுல அப்படின்னாரு. இருக்குயா அப்படின்னு. அந்த போட்டோவை கொண்டு போய் கடையில வை, உன் வியாபாரம் ஓஹோ இருக்கும் அப்படின்னாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 450 ரூபா செலவு பண்ணி அதை ஒரு ஃப்ரேம் மாதிரி அடிச்சு கடையில கொண்டு தொங்க விட்டேன். 15 நாள்ல கடையே காணாம போயிட்டு, கடையை விட்டு காலி பண்ணி போயிட்டேன். 15 நாள் தான். எங்க அப்பா இறந்தது எப்பவுமோ இறந்து போயிட்டாரு. ஆனா அந்த மனுஷன் சொன்னாரு அப்படின்ட்டு செத்த போட்டோவை கொண்டு கடையில வச்சேன். 15 நாள்ல கடை காணாம போயிட்டு. மனுஷனுடைய சத்தத்தை கேட்டா கூட கடை காணாம போயிடும். இன்னைக்கு நிறைய வீட்டுல மனுஷனுடைய சத்தத்தை கேட்டு அங்கங்க போட்டோவை மாட்டி வச்சிருக்காங்க. இயேசு கிறிஸ்து உயிரோட இருக்காரு. நம்ம ஆராதிக்கிற தேவன் உயிரோட இருக்காரு. உயிரோட இருக்க இயேசு கிறிஸ்துவை நம்ம எப்படி தேடணும்? எனக்கு ஒரு ஜெப குறிப்பு வந்துச்சு. அந்த வாலிப மகள் காலேஜ் படிக்கிறாளாம், 3வது வருஷம். அப்ப கூட உள்ள ஒரு ஃப்ரெண்டு சொல்லியிருக்கா, உங்க அப்பாவை வந்து நீ ஹாஸ்பிட்டல் கூட்டு போற, அந்த போட்டோ வச்சுக்க, நீ இருக்கிற இடத்துல போய் மெழுகுதிரி பத்த வச்சு அந்த போட்டோ முன்னாடி போய் உட்காந்துட்டு உங்க அப்பா சரியாயிரும் அப்படின்னு சொல்லி இந்த வாலிப மகள், கூட இருக்க வாலிப மகள் சொல்லியிருக்காங்க. இந்த மகளும் அதே போல அந்த கொடுத்த போட்டோ மெழுகுதிரி கொண்டு போய் வச்சுட்டான். அப்பா ஹாஸ்பிட்டல்ல ரூம்ல இருக்காங்க. இந்த மகள் பார்த்தா பக்கத்துல ஒரு பில்டிங்ல ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்கா. அப்ப நீ ஏமா அப்பா பார்க்க போல, ஏன் இங்க இருக்கிறேன்னு சொல்லி கேட்டா, இல்ல என் ஃப்ரெண்டு சொன்னா இந்த போட்டோவை நீ வச்சுட்டு இது முன்னாடி நீ உட்கார்ந்து மெழுகுதிரி பத்திச்சு உட்காரு, சரியா போயிரும், உங்க அப்பாவுக்கு சரியா போயிரும் அப்படின்னாங்க. இப்போ உங்க அப்பா எங்க இருக்காங்க? ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. உடனே நான் சொன்னேன், இயேசு உயிரோட தான் இருக்காரு. ஆமா. அப்ப அந்த போட்டோல யார் இருக்கா? நீயே யோசிமா, நீ காலேஜ் தானே படிக்கிற, நீ காலேஜ் 3வது வருஷம் தானே படிக்கிற, நீயே யோசி. இயேசு கிறிஸ்து உயிரோட இருக்கும்போது அப்ப அந்த போட்டோல இருக்கு என்ன? செத்தவங்களுக்கு தான் போட்டோ வச்சு ஒரு மெழுகுதிரி பத்தி வைப்பாங்க. இயேசு உயிரோட இருக்காரு இல்லையா? ஆமா, இயேசு உயிரோட இருக்காரு. அப்போ நீ மெழுகுதிரி பத்தி வைக்கும்போது அங்க யார் இருப்பா? யோசித்து பாரு. அதுக்கப்புறம் அந்த மகள் அப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டா, டாக்டரை பார்க்க போயிட்டா. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு ஒரு தெளிவே கிடைச்சது. அந்த ஹாஸ்பிட்டல் அதுக்கு வந்து கிளம்பி போனேன். அது வரையும் பார்த்தா வீட்டில் ஒரு ரூம்ல பூட்டிக்கிட்டு ஒரு பேப்பர் அங்க இருக்கு, அது முன்னாடி ஒரு கேண்டில் இருக்கு, அவ்வளவுதான். பேசாம உட்காந்துட்டேன். கேட்டா என் ஃப்ரெண்டு கொடுத்தேன். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல இயேசு கிறிஸ்து நம்ம எப்படி தேடுறோம்? ஆவியோடு உண்மையோடு தேடுறோமா? ஒரு குடும்பத்துக்குள்ளே நிந்தைகள் வருதா, துன்பம் வருதா, பிரச்சனை வருதா, காரணம் என்ன? சில குடும்பத்துக்குள்ள இயேசு கிறிஸ்துவை தேடும் போது எப்படி தேடுறோம்? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. ஏன்னா நிறைய குடும்பத்துல காலவேளையில கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறது இல்லை. கையில பைபிள் எடுத்து வாசம் தெரியும், விக்கிரக ஆராதனை தப்பு, எந்த ஒரு சொரூபம் இருக்கக்கூடாது, என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். எவ்வளவு காரியம் நமக்கு தேவன் கற்றுக் கொடுத்திருக்காரு. ஒரு குடும்பத்துல நிந்தைகள் வருதா, நம்ம வீட்டுல ஏதாவது தவறான காரியங்கள் இருக்கா, கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் இருக்கா, ஏதாவது ஒரு போட்டோக்கு முன்னாடி போய் நம்ம நிக்கிறோமா, ஏதாவது ஒரு இடத்துல போய் மெழுகுதிரி பத்தி நம்ம நிக்கிறோமா, இதெல்லாம் நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். இயேசு கிறிஸ்து உயிரோட இருக்கும்போது அந்த இடத்துல அவர் ஆவியால இருக்காரு. நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. கல்லறையில போய் இல்லைன்னா வீட்டுல இறந்தனுடைய போட்டோ வச்சு மெழுகுதிரி பத்திச்சுட்டு இருப்பாங்க. கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தா வேதம் என்ன தெரியுமா சொல்லிடுறது? ஆவி தன்னை தந்த தேவன்ட்ட பேர் சொல்லி போட்டிருக்கு. சரீரம் வந்து மண்ணுக்கு பேர் சொல்லி போட்டிருக்கு. செத்து போனதுக்கு அப்புறம் சரீரம் மண்ணுக்கு பேருமா, ஆவி தந்தை தானே தேவன்ட்ட பேருமா. ஆவி எங்கேருந்து வந்துச்சோ அங்கேயே பேருமா. அப்போ அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. கர்த்தருடைய வருகையிலே நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்படணும். அதனால கல்லறையில எல்லாம் நமக்கு எல்லாம் பேக் பண்ணி பத்திரமா வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். ஏன்னா கல்லறை இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் நம்ம தொழுது கொள்ளும் போது
நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு குடும்பத்துல நிந்தைகள், துன்பம் ஏன் வருதுன்னு பார்க்கும்போது பலவிதமான விக்கிர வழிபாடுகளுக்குள்ள போயிடுவாங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போயிடுவாங்க. சத்துருக்களை சிநேகிக்கணும் அப்படின்னா வீட்டுல உயிரோட இருப்பாங்க, அவங்கள்ட்ட அன்பு கூற மாட்டாங்க. செத்ததுக்கு அப்புறம் பார்த்தா உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல இது ஒரு பிரச்சனை. ஒரு குடும்பம் உயிரோட இருக்கும்போது அன்பு கூறுங்க, அவங்கள மன்னிங்க, தாம் பிள்ளைய போல பாருங்க. ஒரு குடும்பத்துக்குள்ளே 4 பேர் இருக்கிறோமா, அந்த 4 பேருக்குள்ளயுமே அன்பு தான்ப்பா பெருசு. ஒரு முழு பைபிள் ஃபுல்லா வாசித்து பார்த்ததுல அன்பு தான் கடைசி வரையும் நமக்கு அந்த கிஃப்ட். அன்பு ஊற்றப்பட்டிருக்குன்னு சொல்லி போட்டிருக்கு. நம்ம அன்பு கூறும்போது தேவன் நமக்குள் வாசம் பண்ணினார். அன்பு பூரணப்படுமா? அன்பு பூரணப்படணும் அப்படின்னா உன்னை போல பிறனை நேசிக்கணும். இன்னைக்கு நேசிக்கிற ஜனங்களை பார்க்க முடியல. ஆனால் விக்கிர வழிபாடுகள போயிருந்தாங்க, கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்தாங்க. இருதயத்துக்குள்ள கோபம், வைராக்கியம், கசப்பு, எரிச்சல், இதை வச்சுட்டு நம்ம ஒரு 1000 ரூபாய் வாங்க முடியுமா? முடியாது. அதெல்லாம் இந்த உலகத்துக்குள்ள சுபாவங்கள், ஜென்ம சுபாவம். ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, எனக்கும் இயேசுக்கும் உள்ள ஐக்கியம் எப்படி இருக்கு, அதை வச்சுதான் தேவன் ஆசீர்வதிப்பார். சத்துருக்களை சிநேகிங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள். உங்களை யாராவது பகைக்கிறாங்களா, அவங்களுக்கு நன்மை செய்யுங்க. உங்களை யாராவது நிந்திக்கிறாங்களா, உங்களை யாராவது துன்பப்படுத்துறாங்களா, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. தேவனோட சமூகத்துல அர்ப்பணிச்சு சொல்லிருங்க, அப்பா என்னை இப்படி கஷ்டப்படுத்துறாங்கப்பா, என்னை இப்படி துன்பப்படுத்துறாங்கப்பா, என்னை இப்படி பகைக்கிறாங்கப்பா, என்னை இப்படி சத்துருவா பாக்குறாங்கப்பா, என்னை சபிக்கிறாங்கப்பா, அவங்களை நீங்க ஆசீர்வதிச்சுன்னு சொல்லி முடிச்சிருங்க. ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிருவோமா? இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. இந்த நாளை கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, உம்முடைய கிருபையால் நிரப்புங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. உம்முடைய வல்லமையால் நிரப்புங்க, உம்முடைய பிரசன்னத்தால் மூடுங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோங்களோ, கண்ணீரோடு ஜெபிக்கணும், அவங்களோட சந்ததி ஆசீர்வதிக்கப்படட்டும். கடன் பிரச்சனை இருக்காங்க, அந்த கடனுக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. வெளியில புறப்படுறாங்க, வாகனம் சில குடும்பத்தில் டிரைவிங்ல இருக்குங்க, எல்லா குடும்பமும் பாதுகாக்கப்படணும். இன்னைக்கு உள்ள தேவைகளை எல்லாவற்றையும் சந்திங்க. கடன்ல யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்க, அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் யாரெல்லாம் இருக்காங்களோ, உங்களுடைய தழும்புல கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ, உங்க பிள்ளைகளை பரலோகத்துல தேவன் கரம் தொட்டு பரிபூர்ணமா ஆசீர்வதிக்கணும். 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. இணைந்திருக்கிற குடும்பம், எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டோம். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க, எல்லாரையும் ஆசீர்வதிங்க. கற்பத்தினியா ஜெபிக்கிறேன், கர்த்தர் மனம் இறங்குங்க, ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க, ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி. டெலிவரி போயிருக்காங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்களோட தேவைகளை எல்லாவற்றையும் சந்திங்க. படிக்கிற பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். வாலிப வயசுல ரட்சிக்கப்படணும்ப்பா, கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஏற்ற துணையை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் எந்த குடும்பத்துல சமாதானம் இல்லாமல் இருக்கும், கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுங்க. இன்னைக்கு உள்ள எல்லா சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றி ஆசீர்வதிங்க. அதிகாலவில் இணைந்திருக்காங்க, அவங்களோட மன விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்க. வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்க. இரவும் போலும் ஜெபிக்கிறோம், அவங்களோட மன விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்க. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூடாது பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர்கள் உண்டால் நாங்கள் உங்களுக்கு குடும்பத்தை ஜெபிப்போம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தினமும் ஒரு நிமிடமா எனக்கு ஜெபித்து. God bless you.
Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.